ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த சாக்லேட் கேக்கை பார்த்திங்கன்னா கடையில் வாங்கக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டையோட வெள்ளை கருவை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் எல்லோ கருவையும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த எல்லோ கருவை ஒரு விஸ்க் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கருவை பிளெண்டர் வச்சு இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பிளெண்டர் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்லை, இதை மிக்சியில் கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா விஸ்க் வச்சு கூட நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 90 கிராம் அளவுக்கு நம்ம சுகரை எடுத்து வச்சுருக்கோம். அதை 3 பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லாமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீதி பாதியை அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இதை திரும்பவும் 30 செகண்ட் அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பவும் இன்னொரு பேட்ச் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதே போல் 3 டைம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக வச்சுருந்த சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, விஸ்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த எல்லோ கருவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கூடவே 1 கிராம் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது இதை பீட் பண்ணும் பொழுது நல்லா ஸ்டிஃபான பீக் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு ஸ்டிஃபான பீக் வருதோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வரும். இந்த கேக்குக்கு நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதாவது ஸ்டிப்பான பீக் வந்தாவே போதும். இந்த கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள், நம்ம பீட் பண்ண எக் இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக கெட்டியாக இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கோம். இன்னொன்று 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்து 65 கிராம் உள்ளது. இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடை எடுத்துக்கலாம். அந்த சல்லடையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். பாதியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதி அளவு மட்டும் ஃபஸ்ட்டு சலிச்சு எடுத்துட்டு அதை நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எக்கோட நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே பவுடர் எதுவும் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2வது பேட்ச் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு கப்பில் உள்ள எல்லா மாவையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 சேர்த்துட்டு இது போல் நல்லா சலிச்சிடலாம். சலிச்சுட்டு அதே போல் தான் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை கலந்ததுக்கப்புறமா இது ஓரமாக அப்படியே வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் எடுத்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 4யும் சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக அள்ளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கேக் மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் மாவு தயாராகிருச்சு. நம்ம கேக் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கேக் பேன் எடுத்துக்கலாம். அந்த கேக் பேனில் பட்டர் ஷீட் எல்லாத்தையும் வச்சு எடுத்துருக்கோம். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் மாவு எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறமா இதை 2 டைம் இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும்.
கூடவே ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு இது போல் சுற்றிலும் இது போல் நல்லா சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கேக்கை கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். இந்த கடாயை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு அதில் ஸ்டாண்டு வச்சு இதை மூடி வச்சு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேக் மாவை ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு லோ ஃப்ளேமில் 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேக் ஆகிட்டுருக்கிற சமயத்தில் கொஞ்சமாக சாக்லேட்டை எடுத்து இது போல் டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக அடியில் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பவுலில் சாக்லேட்டை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தாங்கன்னா சாக்லேட் எல்லாமே இது போல் நல்லா உருகி வந்துடும். பாருங்கள், சாக்லேட் வந்து இந்த அளவுக்கு நல்லா உருகி வந்துருச்சு. 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேக் எல்லாமே நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம், நல்லா கூல் ஆகட்டும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம பட்டர் ஷீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்குன்னு. இப்போ கேக் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இது 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லேயரை வச்சுட்டு அது மேலே செரி சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். செரி சிரப்புக்கு பதில் சுகர் சிரப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், இது நம்மளோட விருப்பம்தான். ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருக்கி எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட்டை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக செரி பழங்களை வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே ஒரு லேயர் வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலேயும் அதே போல் தான் கொஞ்சமாக செரி சிரப் எல்லாத்தையுமே இது போல் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம உருக்கி எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து இது போல் சின்னதாக ஓட்டை போட்டு இது மாதிரி மேலே எல்லாத்தையும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த சாக்லேட் கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சுகர் கேண்டி வச்சுருக்கோம், அதை எடுத்து இது போல் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், நம்மளோட சாக்லேட் கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சியாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.